தமிழ் மாதங்கள்ல ஆடின்னு பெயர் வந்ததற்கு ஒரு சின்ன கதை. ஆடிங்கிற தெய்வமங்கை சிவபெருமானுடைய தீவிர பக்தியா இருந்தாங்க. அப்போ சிவபெருமான பார்க்கணுங்கிற ஆசையில பாம்பாக மாறி கைலாயம் போறாங்க. அங்க தூரம் இருந்து சிவபெருமான பார்க்கறாங்க. அருகில் சென்று பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பார்வதி தேவியா மாறி அருகில் போறாங்க. அப்போ நம்மளோட சிவபெருமானுக்கு அருகில் இருப்பது பார்வதி தேவி இல்லை அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு தொண்டையில ஒரு கசப்பு தன்மை உண்டாகுது. அப்ப கண்ணை திறந்து பார்த்து அருகில் இருப்பது பார்வதி தேவி இல்லை என தெரிந்ததும் ஆடியை தனது சூலாயுதம் கொண்டு சிவபெருமான் அழிக்க போறாங்க. அப்போ ஆடி தான் செய்த பெரும் தவறை எண்ணி சிவபெருமானிடம் மன்றாடி மன்னிப்பு கேட்கிறாங்க. சிவபெருமான் பார்வதி தேவியின் உருவில் வந்தது மிகப்பெரிய தவறு எனவும், நீ கசப்பான உருவமாக இந்த பூமியில் உலா வருவாய் எனவும் சொல்றாரு. ஆடி சாபத்தை திரும்ப பெறுமாறு திரும்பவும் மன்றாடி கேட்டுக்கிறாங்க. அவங்க மன்றாடி கேட்டதால தமிழ் மாதங்கள்ல ஒரு மாதம் ஆடியாகவும் ஒரு கசப்பான ஒரு மரமாகவும் இந்த பூமியில் அவதரிப்பாய் எனவும், அந்த மரம் ஆதிசக்தியின் மறு உருவாகவும் எல்லா நோய்களுக்கும் அருமருந்தாகவும் இருக்கும் எனவும் சொல்லிடுறாங்க. அதுதாங்க நம்ம வேப்பிள்ளை மரம்.